இன்றைக்கி வியாழக்கிழமை மதியம் போல் தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த விலாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். எந்திரிச்சு வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சன் ஸ்லாப்பையும் தொடச்சி எடுத்துட்டேன். அப்புறம் டீயை போட்டு குடிச்சிட்டு வீடையும் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டை துடைச்சி முடிச்சுட்டு கையோட பூஜை பாத்திரத்தையும் விளக்கிட்டேன். நான் எப்போவும் பூஜை பாத்திரம் விளக்கும்போது சபினா புளி போட்டு தாங்க தேய்ப்பேன். தேய்ச்சிட்டு நார்மலான வாட்டரில் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆரோ வாட்டரில் போட்டு வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். ரொம்ப நேரம் போட்டு வச்சாலும் கருத்த மாதிரி ஆகிடுது. ஒரு 5 நிமிஷம் தான் அங்கே போட்டு வைப்பேன். இந்த மாதிரி வச்சா 2 வாரம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே 6 மணி பக்கம் வந்துடுச்சுங்க. அப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கா சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா, கடைக்கு போய் நாளைக்கு பூ பழம்லாம் வேணும், அதை வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு வந்து நைட் என்ன டிஃபன் செய்யலான்னு யோசித்து கிச்சடி சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு கிச்சடி தாங்க செஞ்சேன். கூடவே சட்னி அரைச்சி நைட் டிஃபனையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் போல் இப்படி தாங்க இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி